வெல்கம் டு கேசி பாட்னி. நம்ம இந்த இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டாப் 10 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்குள்ள பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்குமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாட்னி கொஸ்டின் பார்ப்போம், அதுக்கடுத்து சுவாலஜி. சரிங்களா? நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி ப்ளஸ் வந்து பயாலஜி பாட்னி ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல பாட்னின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கொஷின் வந்து பியூர் சயின்ஸ் மட்டும் படிங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து குவார்டர்லி ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் 11th குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதே போல் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும். சரிங்களா? அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸாக முக்கியமான கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பிரிவு வகைப்பாடு விவாதி, அதன் நிறை குறைகள், லைக்கனோட பொது பண்புகள். சரிங்களா? இங்கே எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிராம் சாயம் மற்றும் மாதிரி கேட்கலாம். கிராம் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். சரிங்களா? நேர் மற்றும் எதிர் பாக்டீரியாவுடைய வேறுபாடு, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷினை வந்து படிச்சிருங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கணும் அப்படின்னா அந்த மைக்ரோரைஸை பற்றி கேட்கலாம். லைக்கனின் பொது பண்புகள் தான் நம்ம வந்து சொல்லியாச்சு. பூஞ்சைகள் பண்புகள் அந்த மாதிரி இது வரைக்கும் கொஷின் கேட்கல. ஸோ சப்போஸ் உங்களால் படிக்க முடிஞ்சுன்னா அதை வந்து படிச்சிருங்க. இங்கே அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி கேட்டிருக்காங்க. இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். சரிங்களா? லைஃப் சைக்கிள் ஆஃப் அகாரிகஸ் இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், பயாலஜிக்கு இருக்காது. அதுக்கடுத்து பாசங்களின் பசுங்கணிகம் தனித்துவம் வாய்ந்தது. சரியா? இந்த கொஷினை படிச்சிருங்க. இது வந்து 3 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஒரு சில டைம் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டப்போ 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது 5 மார்க்ஸை நோட் பண்ணி படிச்சுங்க. 3 மார்க்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸு, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இது 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பெர்ம் அண்டு ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ இதை வந்து படிச்சிருங்க. ஜிம்னோஸ்பெர்முக்கு ஆஞ்சியோஸ்பெர்முக்குள்ள வேறுபாடு, ஒற்றுமை கேரக்டர் இருக்கும், அதுவும் கேட்கலாம். ஸோ அதை வந்து படிச்சிருங்க. செகண்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இதுதான் 5 மார்க்ஸை நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து கேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஆல்கே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியோஃபைட்டு, டேடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம் இதோட ஜென்ரல் கேரக்டர் படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வேணால் நிறைய கேட்கலாம். 5 மார்க்ஸ் இதுதான் இருக்குது. அதே போல் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சைக்கஸ் கூட்டிலை காம்பின் உள்ளமைப்பு, இங்கே நமக்கு லைஃப் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இது படிக்கிறப்பையும். இப்போ டேடோஃபைட் படிக்கிறப்போ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதே போல் ஜிம்னோஸ்பெர்ம் படிக்கிறப்போ கொடுத்துருப்பாங்க, பிரியோஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட லைஃப் ஸ்டடி முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. இந்த சைக்கஸ் கூட்டிலை காம்பு லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் கேட்டாங்க, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஆணிவேர் உருமாற்றம், தரையோட்டி தண்டின் மாறுபாடுகள். இங்கே பார்க்குறப்ப இதுதான் நமக்கு வந்து 5 மார்க்ஸு. சரிங்களா? ஒன்று வேரோட உருமாற்றம் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா தண்டோட உருமாற்றம் கேட்கலாம். அதுக்கடுத்து இலையோட உருமாற்றம், இலை அடுக்கமை, இதுதான் 5 மார்க்ஸாக இருக்கிறது. ஸோ இந்த தேர்ட் லெசனை நீங்கள் 5 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆணிவேர் உருமாற்றம் அது நமக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் இது எல்லாமே படித்தோங்க. அதேமாதிரி தண்டு. சரிங்களா? தரையோட்டிய தண்டு இதிலே நிறைய இருக்குது, தரைமேல் தண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ புக் பேக்கில் இருக்கிறது தரையோட்டிய தண்டு மாறுபாடு, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இலை அடுக்கமைவு படிச்சிருங்க. அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறை வகை, இது 4வது லெசனில் பார்க்கலாம். பிளாசன்டேஷனு, சதைக்கனியின் வகை, அதே போல் உள்வொட்டு சதைக்கனி இதோட வகைகள்லாம் இருக்குது. ஸோ தனி சதைக்கனி அதோட வகைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5th லெசனில் பார்த்திங்கன்னா இந்த மியூசா பாரடிசிகா கலைச்சொற்களால் விவரி, இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், பயாலஜிக்கு இருக்காது. அதே பயாலஜிக்கு கிளைட்டோரேட் டெர்னேஷியா கேட்கலாம், டேட்ராமெட்டல் 2 பேத்துக்குமே கேட்கலாம். ஸோ கலைச்சொற்களால் விவரி கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஷினு குவார்டர்லிலும் உண்டு, பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் உண்டு. அது என்ன அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டு. ஆனால் ஏதாச்சும் ஒன்று கலைச்சொற்களால் விவரி, உங்களுக்கு எதாவது இது படிக்க முடியுமோ அதெல்லாமே படித்து வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் படித்தது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பன்ம பாதுகாப்பில் தேசிய பூங்காவோட பண்பு, நேஷ்னல் கார்டனோட அந்த யூசஸ்ஸு. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல், அனிமல் செல், ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக்கோட டிஃப்ரென்ஸ் அதோட வேறுபாடு. ஸோ இங்கே 5 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்ப தாவர செல் படம் அறிந்து பாவம் குறி கேட்கலாம்.
இந்த சிறப்பு வகை குரோமோசோம்லாம் இருக்குது. ஸோ அந்த குரோமோசோமை பற்றி டைப்ஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி இதுதான் இங்கே 5 மார்க்ஸை கேட்குறாங்க. அதுக்கடுத்து மைட்டாசிஸோட சிறப்பியல்பு, மைட்டாசிஸ் மியாசிஸோட வேறுபாடு, அதே போல் மியாசிஸ் சிறப்பியல்பு, இதுதான் நம்ம வந்து 7th லெசனில் பார்க்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது டிஎன்ஏவின் அமைப்பை விவரி, ஆர்என்ஏவின் வகைகளை விவரி. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். சரிங்களா? 5 மார்க்ஸாக பார்க்குறப்ப எல்லா லெசன்லையும் இதுதான். சப்போஸ் ஏதாவது 1 or 2 மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும் பாட்னியை பொறுத்த வரைக்கும். நான் 5 மார்க்ஸ் நமக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பயோ சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி. ஸோ இது வரைக்குமே நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் அது பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள், டூல்ஸ் ஃபார் டெக்ஸானமி, அதுக்கடுத்து பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள், கிளாசிக்கல் டெக்ஸானமி, இதுதான் திருப்பி நமக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வகைப்பாட்டோட தேவை, இந்த மாதிரி 5 மார்க்ஸ் இருக்கலாம் ஃபஸ்ட் லெசனில். அதே போல் இங்கே கணுக்காலிகளின் பண்புகள் 5 கேட்டிருக்காங்க. இங்கே கணுக்காணிகள் அல்லது இந்த நிடேரியான்னு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு தொகுதியோட கேரக்டர் கேட்குறாங்க. ஸோ உங்களால் எது படிக்க முடியும் அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து முதுகுநானற்ற விலங்குகளோட பண்பு, இது உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. பறவை பறப்பதற்கான பெற்றுள்ள தகவமைப்பு, பியூர் சயின்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த எபித்திலியம்னா என்ன, அதோட பல்வேறு வகை, சரிங்களா? எனாமரத்த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எபித்திலியா, அதை படிச்சிருங்க. திசுவின் வகைகள், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூ. அதுக்கடுத்து இங்கே தமிழில் இதுவாகிடுச்சு. அதாவது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், தவளையோட பொருளாதார முக்கியத்துவம் படிச்சிருங்க. எர்த்தோம் லைஃப் சைக்கிள், அதாவது மண்புழுவோட வாழ்க்கை சுழற்சி. ஸோ தமிழ் மொழியும் இது கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து வாய்க்குழியில் உணவு செரித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விவரி, டைஜஷன் பியூக்கல் கேவிட்டி, இது நிறைய டைம் கேட்குறாங்க. அதே மாதிரி சிறுகுடலில் உணவு செரித்தல், இதுவும் கேட்குறாங்க. இந்த லெசன்ஸ்லாம் படிக்கிறப்ப 3 மார்க்ஸ் நமக்கு நிறையவே கேட்பாங்க, சரிங்களா? அது பார்த்துங்க. அதாவது இந்த டிசீஸ் பற்றி வரக்கூடியது 4, 5, 6 இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு டிசீஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க 7, 8 வரைக்கும். ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள், ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு, உட்சுவாசம் வெளிச்சுவாசம், அந்த படம்லாம் வரைஞ்சி பார்த்துங்க. சுவாசத்தில் நடைபெறும் விரம், உட்சுவாசத்துக்கு படம் கொடுத்துருப்பாங்க, வெளிச்சுவாசத்துக்கு படம் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருங்க. இந்த இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல், இதெல்லாமே படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் த கண்டக்ஷன் ஆரிஜின் ஹார்ட் பீட்டு, இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், சிபிஆர் பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் சிபிஆர். அதுக்கடுத்து நெஃப்ரானின் அமைப்பை விவரித்து எழுதுக, நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இரத்த ஊடுகறுப்பு, அதாவது ஹெமி டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கை சிறுநீரகம்னா என்ன, சரிங்களா? இது எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி 5 மார்க்ஸில் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற கொஷின்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. குறிப்பாக பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி கொஞ்சம் அதிகமாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.